மக்கள் சார்பா நீதிமன்றத்துக்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட ஒரு கேள்வி. உண்மை காலமா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும்தான் அதிகமா இருக்கா? பெயின் பைப்பு அதிகமா இருக்கு, கொலை அதிகமா இருக்கு, பஸ்ல அடிச்சு நொறுக்குறானுங்க அது அதிகமா இருக்கு, பாலியல் வன்புணர்வு பொம்பளைங்களை கோயிலுக்கு போறவங்கள தனியாக இருக்கிற காதலர்களை இந்த பாலியல் வன்புணர்வு அதிகமா இருக்கு, ஸ்கேம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எல்லா குற்றங்களும் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதை செய்யறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆசாமிகள் மட்டும்தான். அவங்க தான் மறுபடியும் செய்யறாங்க ஜாமீன்ல வெளில வந்து. அப்போ நீதிமன்றத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இப்படி சொல்றதுக்கு தகுதி இருக்கா? குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற தகுதி நீதிமன்றத்துக்கு இருக்குதா? குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை கொடுத்து உள்ள சிறை தண்டனை வைக்கிறதோ இல்லை மரண தண்டனை கொடுக்கிறதோ அதுதான் நீதிமன்றத்தோட வேலை. நீதிமன்றத்தோட வேலை தானே, நீதிபதிகளோட வேலை தானே. நீங்களே ஆதாரம் பத்தல, குற்றவாளியே அவன் தான் செஞ்சான்னு ஒத்துக்கிட்டாலும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வெளியில் அனுப்புறது யாரு? அவன் வந்து வெளில ஏன் ஞானசாகரன் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் அவன் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கா இல்லையா? அவனை எப்படி வெளில விட்டீங்க? அவன் மறுபடியும் போய் ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான். இந்த தருமபுரி பக்கத்தில் அந்த மலை கோயில் ஒரு கோயிலில் ஒரு பொண்ணு தர்காவுக்கு போயிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு 4 பேர் வன்புணர்வு பண்ணாங்களே, அவன் மேலே ஏற்கனவே நிறைய பாலியல் வன்புணர்வு கேஸ் இருக்கு, வழிமுறை கேஸ் இருக்கு. அவங்களை எப்படி வெளில விட்டீங்க? நீதிமன்றம் இதெல்லாம் பேசலாமா? நீங்க நாட்டில் குற்றம் அதிகமாக இருக்கு, நீதிமன்றம் இந்த பேசலாமா? நீதிமன்றத்துக்கு என்ன தகுதி இருக்குது இது கேட்கறதுக்கு? குற்றவாளிகளை முறையாக தண்டனை கொடுத்து உள்ள வைக்க வேண்டிய நீதிமன்றம் இதை சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? நாட்டில் குற்றங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? ஏன் குழந்தைகள் மட்டும்தான் குற்றமா? குழந்தைகள் வன்புணர்வு மட்டும்தான் குற்றமா இருக்காங்க? குழந்தைகள் வன்புணர்வு குற்றத்திலேயே ஏற்கனவே போக்சோ போய் 3 மாசத்துல ஜாமீன் வாங்கிட்டு வந்தவன், இந்த ராமநாதபுரத்தில் 13 வயசு பொண்ணை ஒருத்த வன்புணர்வு பண்ணி கிணத்துல தள்ளி தலையில கல்ல போட்டு கொலை பண்ணானே, அவன் மேலே ஏற்கனவே அவங்க சித்தியை கொலை பண்ண கேஸ், ஏற்கனவே ஒரு பொண்ணு இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ண கேஸ் எல்லாம் இருக்கு. அவன்லாம் எப்படி வெளியே சுத்துறான்? டெல்லியில் 10 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு அதுலேருந்து விடுதலை ஆகி கேரளாவில் 6 வயசு பொண்ணை கடத்திட்டு போய் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணான். அவன் தூக்கு தண்டனை இருந்தாலும் அந்த முதல் 10 வயசு பொண்ணு கேஸ் எப்படி குழந்தைங்க வன்புணர்வு பண்ணுறவங்க எப்படி வெளில விட்றீங்க? அவன் சாகிற வரைக்கும் உள்ள வைக்கிறது இல்லையா? இப்போ 11 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பொண்ணு செத்தே போச்சு. அவன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். அவன் மேலே ஏற்கனவே நிறைய பாலியல் வன்புணர்வு குழந்தைங்களை பாலியல் வன்புணர்வு கேஸ் இருக்குதான். ஒரு டைம் 10 வருஷம் சிறை தண்டனை போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் 8 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அவன் எப்படி வெளில சுற்றிட்டு இருக்கான் சுதந்திரமா? காட்பாடி வேலூரில் 4 மாதம் ப்ரெக்னென்ட்டான பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கீழே தள்ளி விட்டானே, அந்த குழந்தை செதஞ்சிருச்சு. அவன் மேலே ஏற்கனவே ஒரு கொலை கேஸு, செயின் பறிச்ச கேஸு, மொபைல் பறிச்ச கேஸு, பாலியல் வன்புணர்வு பண்ண கேஸு நிறைய கேஸ் இருக்குது. அவன் எப்படி வெளில சுற்றுறான்? இத்தனை குற்றவாளிகள் ஜாமீன் வெளியில் வந்து மறுபடியும் குற்றம் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. இதில் நீதிபதி உங்களுக்கு அருகதை இருக்கா? இந்த வாக்கியத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? நாட்டில் குற்றங்கள் அதிகமாக இருக்குது, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல இதில் கருத்து வேறையா? நாங்கள் சொல்ல மாட்டோம், பொதுமக்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம் கருத்து. இதெல்லாம் அதிகமாக குற்றங்கள் அதிகமாக இருக்குன்ட்டு இதில் உங்களை கருத்து சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோமா? நீதிபதிகளா மக்களுடைய வரிபடத்தில் சம்பளத்தை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து கருத்து சொல்கிறதுக்காக தான் வச்சுக்கோமா? குற்றவாளிகளுக்கு ஒழுங்கான தண்டனையை கொடுத்து அதான் 15 நாளில் ஜாமீன், 3 மாதத்தில் ஜாமீன், எல்லாம் வெளியில் வந்து மறுபடியும் செயின் பறிப்பு, கொலை, பாலியல் வன்புணர்வு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் கம்மி தான், குற்றங்கள் தான் அதிகம். எல்லாம் உங்களால தான். ஜாமீன் கொடுத்து அவன் வந்து மறுபடியும் குற்றம் பண்ணிட்டே இருக்கான். பொதுமக்கள் எவ்வளோ தான் பொறுத்து போயிட்டு இருக்குது.